ஸ்டேஜ்லயும், இன்டர்வியூலயும் எதார்த்தமா ஒரு விஷயத்த கேட்கும்போது, பதார்த்தமா அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப பெரிய பூகம்பமா வெடிச்சிருக்கும். அந்த மாரி வெடிச்ச ஒரு 3 இன்சிடென்ட்ஸ இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். 3ஆ பார்க்கும்போது பார்த்திபன் அவர்கள் ஒரு அவார்ட் ஷோல த்ரிஷா மேம பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களோட ஃபோட்டோவ போட்டு காமிச்சிருந்தாங்க. அதுக்கு பார்த்திபன் அவர்கள் அப்ப நடந்த சிச்சுவேஷன வச்சு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ ரிலீஸ் கூட ஆகல. யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவ ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சு பார்த்திபன் அவர்களே இதுக்கு சாரி சொல்ற மாதிரி ஒரு நிலைமை ஆச்சு. செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போகிறது கார்த்தி அவர்கள் ப்ரொடியூசர்ஸை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காருன்னு பாரதி கண்ணன் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப யதார்த்தமாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவை ஆன்லைனில் பயங்கரமாக வைரல் ஆக்கி இவர் தாண்டா ஓஜி சிம்புன்ற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய டிபேட்டாகவே போச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் கார்த்தி அவர்களை பற்றி பேசினாங்க. அப்படி பேசினாலும் ஒரு ஆக்டிங்க்கு நாங்கள் ஃபேன் தான் நிறைய ப்ரொடியூசரும் சொன்னாங்க. கார்த்திக்கு காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாதா சார்? இல்லை சார், அவங்க பெரிய ஆளுக்கு சார், தப்பாக போயிடும், நாளைக்கு கரெக்டாக பண்ணிடுவாங்க சார். கரெக்டாக பண்ணால் நாமளும் பார்த்துக்கலாமே, பயந்தா விளைச்சி முடியுமா? ஹாய் பாய். ஃபர்ஸ்டா பார்க்க போது பருத்தி வீரன் இஷ்யூ தான். ராஜன் படம் பிரஸ் மீட்ல ஒரு ரிப்போர்ட்டர் கார்த்தி 25க்கு அமீர் அவர்கள் ஏன் போலன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு அமீர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் போறது இல்ல மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஞானவேல் ராஜா சொன்னதெல்லாம் பொய்ன்ற மாதிரி இன்னொரு தரப்பும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பருத்தி வீரன் இஷ்யூ அந்த டைம்ல ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. இதுல ஃபுல் சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அமீர் அவர்களுக்கு தான் கிடைச்சது. ஏன்னா நடந்த உண்மையே அதுதான். நம்ம சின்ன வயசுலேருந்து கூப்பிடாத கல்யாணத்துக்கு போய் பழக்கமே கிடையாதுங்க. என் முன்னாடி வந்து சொல்ல இது சும்மா இந்த கான்ட்ரவர்சியாக போகுது. அது ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம